ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ கிச்சன். வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதும், சுட சுட ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நீங்கள் நினச்ச நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க இப்போ இட்லி மாவு வச்சு நல்லா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டான பஞ்சு மாதிரி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுக்குறதுக்கு வேறு எந்த பொருளும் தேட வேண்டாம். இட்லி மாவு இருந்தால் உடனடியாக நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது இந்த இனிப்பு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நீங்கள் வீட்டில் இட்லி மாவு எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்கும். அதிலேருந்து ஏதாவது ஒரு கப்பில் நீங்கள் 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப புளிச்சிடக்கூடாது. ரொம்ப புளிப்பில்லாத மாவு 2 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே கப்பில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் மைதா மாவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கேன். எல்லா பொருள்களும் ஒரே கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போது 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 2 ஏலக்காயை தட்டிட்டு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக வச்சுருந்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். முதல்ல ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னா அந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு எந்த அளவுக்கு லிக்விடாக வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை ஒரு திக்கான மாவாக தான் நம்ம வச்சுக்கணும். நான் மொத்தமே ஒரு 1/4 டம்ளர் மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சர்க்கரை கரையும் போது நமக்கு இன்னுமே மாவு நல்லா இலக்கம் கொடுத்து வரும். அதனால் ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயில் நம்ம போண்டா மாதிரி இந்த மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போடுற பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், மொத்தமே 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் நான் அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம சோடா உப்பெல்லாம் எதுவுமே பயன்படுத்தலை. இட்லி மாவுலேயே நீங்கள் செய்யலாம். ரொம்ப சூப்பராக பந்து மாதிரி பஞ்சு போல் வரும். அது மாதிரி உப்பும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய இட்லி மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதனால் தனியாக உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மாவு இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும். நீங்கள் எடுத்து எண்ணெயில் இப்படி கிள்ளி கிள்ளி போண்டா மாதிரி போடுற மாதிரியான ஒரு பக்குவத்தில் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு போண்டாவாக கிள்ளி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். உள்ளுக்குள்ளேயும் மாவு நல்லா வெந்து வந்துடும். அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரே டைமில் நிறைய போட்டு எடுத்துடலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தள்ளி தள்ளி போட்டு இதை நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கலாம். ஸ்டவ்வோட ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் சட்டுன்னு கரிஞ்சிடும், உள்ளுக்குள்ளே மாவு வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக இதை நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் இதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய இனிப்பு போண்டா நல்லாவே சூப்பராக கலர் மாறி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் எடுத்துடலாம், சரியாக இருக்கும். வெளியில் அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா பஞ்சு போல் சூப்பராக இருக்கும். வீட்டில் நம்மக்கிட்ட எப்பயுமே இருக்கக்கூடிய இட்லி மாவு வச்சு ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா மாவையும் நான் இதே மாதிரி குட்டி குட்டி போண்டாவாக போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய எல்லா மாவையும் இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டோன்னா ஈவினிங் டீ டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சோடா உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காமலே நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.